எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளம்பரங்கள் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் நடக்காது. அதுதான் உண்மை. டெவலப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட 2020லேருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வாங்கியிருக்கோம். அவங்களோட நம்பர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் மூலமாக நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. மெயில் அனுப்பலாம். ஒரு ஆர்டினரி மெசேஜாக அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் கார்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா பேரண்ட்ஸும் சேர்ந்து படிப்பாங்க அதை. போஸ்ட் கார்டு கூட போடலாம். அதே சமயத்தில் நம்ம சோசியல் மீடியாக்களான யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் ஆப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் போய் சேரணும். அதான் உண்மை. கடைசியாக நம்ம கொடுக்கறது என்னென்னா, உங்கள் அருகில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பள்ளியில் சேர்ந்து பயன்பெறுவீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு நல்ல விளம்பரங்கள் கொடுத்தா மட்டும் பத்தாது. அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் நம்ம பேப்பருக்குள்ளே வச்சு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் செலவாகும். முதல் போடாமல் நம்ம அறுவடை செய்ய முடியாது. அதுதான் உண்மை. டோர் டு டோர், பக்கத்து வீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போங்கல்ல. நிறையா ஒரே நாள் எல்லா பக்கம் போக முடியாது. பெரிய ஊருக தான். கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொடுக்கலாம். இன்ஸ்டியூட் ப்ரொப்ரைட்டர்ஸே இன்றைக்கி போய் கொடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். பட்டு எனக்கும் ஆசை தான் போகணும்னு. பட்டு இனி ட்ரை பண்ணி பார்க்கணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளே வீடு வீடாக போய் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல் பசங்கக்கிட்ட கொடுக்கலாம். காலேஜ் பசங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, அதாவது இன்றைக்கி யாருக்கிட்டையுமே மொபைல் இல்லாமல் கிடையாது. எல்லாமே நல்ல மொபைல் தான் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அவங்க சொல்லலாம், நான் உனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்ப்பா, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடு, அனுப்பிவிடு, அந்த மெசேஜ் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக செய்வாங்க. இன்றைக்கி பசங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். எப்போவுமே ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கைண்டாக இருங்க. அதே சமயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போ தான் முடியும். அதே மாதிரி காலேஜ் பிரின்ஸிபல், ஸ்கூல் பிரின்ஸிபல் இவங்களுக்கெல்லாம் நம்ம நேரில் போய் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. கொஞ்சம் நோட்டீஸ் போர்டில் இந்த நோட்டீஸ் வைங்க அப்படின்னு. அதாவது காலேஜில் வைக்கிறாங்க. ஸ்கூல்களில் அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. காலேஜ் நோட்டீஸில் போடுறாங்க. நோட்டீஸ் போர்டில் பரவாயில்ல. இன்றைக்கி நமக்கு நல்ல விளம்பரங்கள் வேணும் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு, இது எல்லா பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவங்க எல்லாருமே குரூப் வச்சுருக்காங்க. காலேஜ் குரூப்பு, ஸ்கூல் குரூப்புன்னு வச்சுருக்காங்க. இப்படியே ஒவ்வொருத்தருக்காக அனுப்பிட்டு அவங்களோட சர்க்கிள், ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே அனுப்ப சொல்லுங்கள். சீக்கிரமாக